ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சேமியா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் சேமியாவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்க்கலாம். நம்ம நார்மலாக பிரியாணி சீரக சம்பா ரைஸு இல்லைன்னா பாஸ்மதி ரைஸ் இந்த மாதிரி நம்ம செய்வோம். இப்போ இதே டேஸ்ட்டில் நம்ம சேமியாவில் எப்படி செய்கிறதுங்கிறது நம்ம பார்க்கலாம். நம்ம நார்மலாக பாயசத்துக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த சேமியா இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. நார்மலாக மெல்லிஸாக நமக்கு கிடைக்கும்ல, அந்த மாதிரி சேமியா தான் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இதுக்கு அணில் சேமியா தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க இந்த சேமியா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பேனில் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். இப்போ இது ரெண்டும் சூடானதும் இது கூட ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 ஏலக்காய், 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஸ்டார் பூ சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் பொரிஞ்சு வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு நம்ம எப்படி நீளமாக வெட்டுவோமோ அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்டு இது லைட்டாக நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் லைட்டாக வதக்கி விட்டுட்டு இப்போ இது கூட நம்ம தேவையான காய்கறிகளை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதக்கும் போதே நம்ம காய்கறிகளை சேர்க்கும் போது சீக்கிரமாக நமக்கு காயும் வேகும். நான் இன்றைக்கி கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி இந்த 3 எடுத்திருக்கேன். இதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது நம்ம ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு காய்கறியும் நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நீங்கள் இந்த பிரியாணிக்கு காய்கறி சேர்க்காம கூட செய்யலாம். வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டு கூட செய்யலாம். இப்போ இது கூட நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனையும் போகணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வதங்கிட்டு இருக்கும்போதே கூடவே தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. நான் 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். நீ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட உடனே தக்காளி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா மசிஞ்சு வரணும். அதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இது நம்ம ஒரு மூடி போட்டு வேக வச்சா நமக்கு சீக்கிரமாகவே வெந்துடும். ஒரு 2 நிமிஷத்துல நல்லா நமக்கு வெந்து வந்துடும். அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லாவே வெந்து வந்திருக்கு. நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்காக தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம பச்சை மிளகாவும் சேர்க்க போகிறோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நீங்கள் கரம் மசாலா இல்லாட்டி நீங்கள் பிரியாணி மசாலா கூட சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகணும். அதுக்காக ஒரு 1 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம்லாம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 1 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 1 நிமிஷம் நல்லா நமக்கு பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நமக்கு சேர்த்துருந்த எண்ணெய் கூட நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த சேமியாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 பாக்கெட் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன். அதுக்கு 1.5 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். 1.5 கப் அளவுக்கு நீங்கள் சேர்த்திங்கன்னா கரெக்டாக நமக்கு வெந்து வரதுக்கும் கரெக்டாக இருக்கும். சேமியாவும் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் 1.5 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த சமயத்தில் உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் உப்பு கம்மியாக போட்டால் கூட ஜாஸ்தி இது இருக்கிற மாதிரி தான் இருக்கும். உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சேமியாவை இதில் சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே வறுத்த சேமியா தான் எடுத்திருக்கேன், அதனால் நான் டைரெக்டாக அதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வறுக்காத சேமியா எடுத்துருந்தீங்கன்னா கொஞ்சமாக நெய் ஊற்றி வறுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ சேமியா சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க.
இப்போ நமக்கு தண்ணி பத்தாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம மூடி வச்சு வேக விட்டோன்னா கரெக்டாக நமக்கு வெந்து வந்துடும். எக்ஸ்ட்ராலாம் நீங்கள் எதுவும் சேர்க்க வேண்டாம். 1½ கப் அளவு மட்டும் போதும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுருங்க. ஃபுல்லாக அடுப்பை சிம்மில் வச்சுட்டு விட்டுருங்க. நமக்கு அதுலேயே நமக்கு நல்லா வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. குழையவும் இல்லை, நமக்கு நல்லா வேகவும் செஞ்சுருக்கு. இப்போ இந்த சமயத்தில் இறக்கும்போது கொஞ்சமாக மல்லி இலை போட்டுக்கலாம். இதில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக புதினா இலை கூட சேர்த்துக்கலாம். நான் அன்றைக்கி மல்லி இலை மட்டும் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி பொறுமையாக கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான சேமியா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். பிரியாணியை விட ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இதை கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன அளவுகளில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல உதிரியாக நல்லா வரும். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.